ஆனால் அந்த நிகழ்ச்சி முடிகிற வரை அங்கேதான் அமர்ந்திருந்து நிகழ்ச்சி முடிந்துதான் வீட்டிற்கே கிளம்பி போகும். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு காலம் பள்ளிகளில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு காலநிலை மாற்றம், இன்றைக்கு சூழ்நிலைகள் மாற்றம், எது எப்படி ஆயினும் நம்மிடத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. சரியான சிந்தனை என்பது நம்மிடத்தில் தான் இருக்க வேண்டும். ஆக எல்லாம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அந்த உணர்வோடு பழைய மாணவர்கள் மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சி அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாத காலமாக நான் பாராட்டிய இதெல்லாம் 6 மாத காலமாக என்னை குறைந்ததும் 50 முறையாக சந்தித்திருப்பார்கள். சந்தித்து இந்த நிகழ்ச்சியுடைய ஒட்டுமொத்த ரிசல்ட்டா டோட்டல் ரிசல்ட்டாக என்னன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி நீ பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக எடுத்து மிக சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூட 3 முறை தேதி மாற்றப்பட்டு, ஆனால் அவர் ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் கண்டிப்பா இந்த பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவுக்கு நான் வருவேன், நான் வந்தே தீர்வேன் என்று சொன்னார். நேற்றைக்கு கூட மிக கடுமையான நெருக்கடியை முதலமைச்சர் நிகழ்ச்சியை முடித்து புதுக்கோட்டை மாவட்டம் போய் மதுரை வந்து மதுரையிலிருந்து இரவு நம்முடைய பள்ளியில அண்ணன் செல்வகுமாரன் அவருடைய விடுதியில் தான் தங்கினார் என்பது தங்கிதான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு நான் கூட அவரோடு கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இருந்தபோது எதற்காக சொல்கிறேன், இந்த பள்ளிக்கு வர வேண்டும் என்று மிக உறுதியாக இருந்தார், வந்திருக்கிறார். ஆக இந்த பள்ளியை வளர்ச்சியை செய்ய வேண்டும் என்பது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மண் இந்த மண்ணுக்கு தொடர்ந்து எதையாவது செய்ய வேண்டும் என்ற யாரும் சொல்லாமல் ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கும். காரணம், என்னுடைய தந்தை எப்படிப்பட்டவர், என்னை அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார். அவர் எந்த பாதையை பயணித்திருக்கிறாரோ அதே பாதையை தான் என் வாழ்நாளில் நானும் பயணித்திருக்கிறேன். அது ஒரு அடி கூட நான் தடம் பெறாமல் பயணிக்க இருக்கிறேன். அவருடைய பாதை தான் என்னுடைய வாழ்நாள் பயணம். நிச்சயமாக இந்த மண்ணிற்கு இன்னும் பல எதிர்காலத்தில் பல காரியங்களை நாம் செய்ய வேண்டிய பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் வரலாற்று கோவில் இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய பெரிய அடையாளங்களில் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய கோவில். அது மட்டுமல்ல, முக்கிய உலக சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கொடைக்கானலும் இந்த தொகுதியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதை தாண்டி ஒரு வரலாற்று நிகழ்வு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வாழ்ந்த இந்த மண்ணில் மருத்துவ அடையாளமாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சித்தர் ஐயா போகர் அவர்கள் உருவாக்கிய சிலைகளில் 2 சிலைகள் மனித சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட 2 சிலைகள் இருக்கக்கூடிய மண் தமிழ்நாட்டில் நம்முடைய பழனி மண். ஒன்று பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கடவுள், அதே போல கொடைக்கானல் பூம்பாரி இருக்கக்கூடிய குழந்தை வேலைப்பட கடவுள். 2 சிலைகளையும் அவர்தான் உருவாக்கியிருந்தார். இது நமக்கு மிகப்பெரிய அடையாளம். ஆக எத்தனையோ அடையாளங்கள் மண்ணிற்கு இருக்கிறது. நாம் இன்னும் ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. நிச்சயமாக ஆற்றுவோம், உங்களோடு இணைந்து ஆற்றுவோம். பழைய மாணவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் எடுக்க வேண்டும், அடிக்கடி சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு உங்களோடு நீங்கள் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அண்ணன் ராமராஜன் என்ன சொன்னாரு, மனதாயிடுச்சு என்னாலே வர முடியல, இன்றைக்கு ஒரு வாய்ப்பாக நான் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் நிறைய பணிகளை நீங்கள் முன்னெடுக்கணும். உங்களோடு நாங்களும் என்றைக்கும் இருப்போம். எம்பி சொன்ன மாதிரி நிறைய புதிய திட்டங்கள் இந்த பள்ளிக்கு நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே 42 அறிவுசார் மையங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்போது முதலமைச்சரிடத்தில் போய் நம்முடைய தொகுதிக்கு 2 வேண்டும் என்று கேட்டு முதல் அடியிலேயே கொடுத்தார். ஒன்று, இந்த பள்ளி வளாகத்திலேயே அறிவுசார் மையம் காமூடி கட்டி கொடுத்தோம். ஒரு மையம் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது பழனியை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய கிராமப்புற மாணவர்கள் 250 350 மாணவர்கள் இந்த அறிவுசார் மையத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 38 பேர் இந்த அறிவுசார் மையத்தில் படித்து அரசு வேலைக்கு போயிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு IAS ஆபீசர் கூட நம்முடைய மையத்திலிருந்து 4 திட்டத்தின் மூலமாக இந்த மண்ணில் இன்றைக்கு வந்திருக்கிறார். ஆக இங்கே படிக்கிற மாணவர்கள் எதிர்காலத்தில் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 மையங்கள், ஒன்று இங்கும் மற்றொன்று கொடைக்கானலிலும் முதலாண்டிலேயே முதலமைச்சர் கொடுத்து இன்றைக்கு தொடங்கி மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய பெண்கள் கல்லூரி ஆரம்பித்திருக்கிறது.
இந்த 2 கல்லூரிகளிலும் முதலமைச்சர் பேசி 10% இடங்களை அதிகரித்து கிட்டத்தட்ட 20 கோடிய பல்வேறு கட்டமைப்புகளையும் அந்த கல்லூரிகளில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதிக அளவில் மாணவர்கள் படிக்க இந்த அரசு இதற்கு அந்த வாய்ப்பையும் இந்த மண்ணிற்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி நிறைய படிங்க. உங்க பாடத்தை மட்டும் இல்ல, அதை தாண்டி பொது அறிவியலை நோக்கி நிறைய படியுங்கள், நிறைய செய்திகளை கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்வதை பிறருக்கு கற்றுக் கொடுங்கள். கடைசி வரை கற்றுப்பாளர்களாகவே வாழ்ந்து மறைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாருங்கள். உங்களுக்கு தெரிந்த செய்திகளை நமக்கு தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் எப்பொழுதும் நிற்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு உருவாக்கிய வளைய மாணவர்களுக்கும் நம்முடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த பள்ளியில் மாணவர்களுக்கும் அவர்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.